நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சாதான் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த நல்லது அப்படிங்கிறது கெட்டது செய்கிறவங்களுமே அவங்க செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறாங்க. தப்புன்னு ஒத்துக்கிறதில்ல யாருமே. தப்புன்னு தெரிஞ்சதை நல்லதுன்னு சொல்கிறாங்க, நல்லதுங்கிறத தப்புன்னு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எது நல்லதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க, எது கெட்டதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதை தான் நல்லது கெட்டது தெரியாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது எது நல்லது எது கெட்டது? அதாவது ஒரு விஷயம் யாரையும் இடைஞ்சல் பண்ணல, யாருக்காவது உதவி பண்ணுது அப்படின்னா அது நல்லது. எந்த விஷயம் யாரையாவது இடைஞ்சல் பண்ணுதோ அது கெட்டது. அப்போ உதவி பண்ணுற விஷயங்களை செய்கிறது நல்லது, உபத்திரம் பண்ணுற விஷயங்களை செய்கிறது கெட்டது. இதுதான் நல்லது கெட்டது. ஆனால் எதை பண்ணுறவங்களுமே இப்போ அவன் திருடனாலும் கொள்ளடித்தாலும் ஏமாத்தினாலும் இல்லை எது பண்ணினாலும் அவன் என்ன சொல்கிறான்னா அவன் ஒரு நியாயம் சொல்கிறான். அவன் பக்கம் எனக்கு நியாயம் இருக்குதுங்க, எல்லாமே நான் பண்ணுவேனா. அவன் ஒரு பேங்கை கொள்ளடிக்கிறவன் ஏடிஎம்மை உடச்சி பணத்தை தூக்கிட்டு போகிறவனை பிடிச்சி கேட்டால் ஏன்டா அப்படி பண்ணணுன்னு கேட்டால் அப்புறம் என்னங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவன் பார்த்திங்கன்னா காசு வச்சுருக்கிறான், நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? நான் என்ன அதெல்லாம் கொண்டுட்டு போய் பெரிய பங்களா கட்டி 5-6 கார்லாம் வாங்கி அதில் சுற்றலாம் நான் பார்க்குறேன். ஏதோ அப்படி செலவு பண்ணிக்கிட்டு ஒரு தண்ணி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு சுற்றுறதுக்கு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு நியாயம் சொல்கிறான். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி காரணம் சொல்கிறாங்க. சாராயம் விற்கிறவன் ஒரு நியாயம் சொல்கிறான், லஞ்சம் வாங்குறவன் அவன் ஒரு நியாயம் சொல்கிறான். ஏங்க இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு லஞ்சம் வாங்க எப்படிங்க வாழ முடியும்? நான் மட்டும்தான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்கிறாங்களே தவிர என்கிட்ட எவ்வளோ பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரியுமா? ஸ்கூலுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் லஞ்சமாக கட்டியிருக்கிறேன். நான் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போகணுன்னா அங்கே லஞ்சம் கொடுத்து தான் வாங்கினேன். ஒரு இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கினேன். அதனால் எல்லாமே லஞ்சம் கொடுக்குறப்ப நாங்கள் லஞ்சம் கொடுக்கும்போது நான் அப்புறம் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியுமா? நான் ஒரு நியாயம் சொல்கிறோம். அதனால் நியாயமாக தப்பா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. நாம் செய்கிறது நல்லது தானா இல்லை கெட்டதா? அதாவது நாம் நல்லவரா கெட்டவரா? ஒரு சில சமயத்தில் யோசித்து பார்க்கும்போது நல்லவராக தெரிகிறோம், ஒரு சில விஷயத்தை யோசிக்கிறப்ப கெட்டவராக தெரிகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்கள் நல்ல செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உதவி தான் மற்றவங்களுக்கு பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள தீய குணங்கள் கிடையாது. அதாவது பொறாமைப்படுறது, அடுத்தவனுக்கு எடுக்கிறது, அவனும் நம்ம கூட தான் பார்த்திங்கன்னா படித்தான், அவன் பெரிய வேலைக்கு போயிட்டான், நம்மளால் போக முடியலையே அப்படின்னு அவன் வேலைக்கு அது கூட ஒரு வகையான தீய குணம் தான். அவன் வேலைக்கு போயிட்டானே நம்மளால் போக முடியலன்னு ஏங்கிறதோ, அவன் கார் வாங்கிட்டானே நம்மளால் வாங்க முடியலங்கிறதோ, அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகலி அப்படின்னு வேதனைப்படுறதோ, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு காலகாலத்தில் கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுறது நியாயம். நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, அதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது, சம்பாதிக்கிறது நியாயம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் வண்டி வாங்கிட்டானா நம்மளால் வாங்க முடியலங்கிறது ஒரு வகையான பொறாமக்கணும். தீய குணங்கள் உள்ளே இருக்க இருக்க நம்மளை சுற்றி தீயவைகளாக தான் நடக்கும். எல்லாமே ஏமாத்துறவங்க, எல்லாம் முதுகில் குத்துறானுங்க, துரோகிங்க. ஒருத்தன் கூட நல்லவன் இல்லைங்க இந்த உலகத்தில். சின்னதே வயசாக இருந்தாலும் நம்ப முடியல, ஆம்பளையும் நம்ப முடியல, பொம்பளையும் நம்ப முடியல, யாரையுமே நம்ப முடியலைங்க. களி முத்தி போய் கிடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோமே தவிர என்ன ஏமாற்றிட்டாங்க. ஒருத்தனை நம்பி வேலைக்கு வச்சேன், அவனுக்கு பார்த்திங்கன்னா அவன் செய்கிற வேலையை விட அவனுக்கு சம்பளமாக கொடுத்து அவனுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க. மாடாக உழைச்சி என் குடும்பத்துக்கு போட்டாங்க, என்ன சம்பாரிச்சிட்ட அப்படின்னு சொல்லுதுங்க. மொத்தத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மோசமானவங்க, நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க
அப்படின்னு தோணுதே தவிர, மற்றவங்க நமக்கு பண்ணுற இடைஞ்சல் மாதிரி நாம் மற்றவங்களுக்கு பண்ணாத இருக்கிறோமாங்கிறத நம்ம ஒரு நிமிஷமும் நினச்சி பார்க்குறதில்ல. நாமளே டீஃபால்ட்டாக நினச்சிக்கிறோம், நாமெல்லாம் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணுறதில்ல. அப்படி தான் ஒவ்வொருத்தன் இடைஞ்சல் பண்ணுறவனும் சொல்கிறான். அதாவது ஒரு கடைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு பேங்குக்கிட்டேயோ ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தன் கொண்டு வந்து என்ன பண்ணால் அந்த 2 வீலருக்கெல்லாம் சேர்த்து எடுக்க முடியாத மாதிரி இப்படி நீட்டி போட்டுட்டு இறங்கி ஓடுவான். அவன் என்ன சொல்கிறான்னா, போன உடனே வந்துடுவானோ. அப்போ இந்த முன்னாடி வண்டியை நிறுத்திவிட்டு பேங்க்கு போனவன்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு குடித்தனம் நடத்தவா போயிருக்கிறான். அவனும் உடனே வரவன் தான். ஆனால் இவனுக்கு அவசரம். அதாவது இவன் போனதும் காசு எடுத்துகிட்டு வந்துடுவானா. அதுக்கு முன்னாடி வரவன்லாம் பைத்தியக்காரன் எப்படி வண்டி எடுப்பான்? அவன் சொல்கிற நியாயம் என்னென்னா, அவசரங்க, அங்கே ஒருத்தர் காத்துட்ருக்குறாங்க, நான் உடனே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் இதே இவன் வண்டிக்கு பின்னாடி ஒரு 2 பேர் யாராவது வண்டியை நிறுத்தினாங்கன்னா என்ன திட்டுவான். கொஞ்சம் கூட ஒழுக்கங்கிறதே ஜனங்களுக்கு கிடையாதுங்க. லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டுட்டு ரைட்டில் போகிறாங்க பாரு, அந்த ஆட்டோக்காரனை பாருங்கள் எப்படி போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆளுமா தேளி திட்டுறானே தவிர, ஆனால் இவன் அதையே செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தப்பாக தோணலை. அப்போ நாம் வந்து நல்லவங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் மற்றவங்க மேலே சொல்கிற குறைகள், அந்த குறை ஒன்று கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இப்போ அவன் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லி என் கூடவே இருக்கிறவங்க அவனுக்கு வந்து பொறாமை வந்துடுச்சிங்க அப்படின்னு நாம் சொல்கிறோமே தவிர, நாம் அந்த மாதிரி பொறாமப்படாமல் இருக்கிறோமா? அடுத்தவன் பொறாமப்படுறான்னு நம்ம சொல்கிறோம், நாம் பொறாமப்படாமல் இருக்கிறோமா? அவன் மனசில் வச்சு இந்த வேலை செஞ்சிட்டாங்க. அன்னைக்கு போட்ட சண்டை அன்னையோட போச்சு தானே. மறுபடியும் எதுக்கு அவனை அதை மனசில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழித்து அதுக்கு பழி தீர்த்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து மனசில் வச்சிக்காமல் இருக்கிறீங்களா? அடுத்தவன் ஏதாவது உங்களுக்கு தீங்கு பண்ணியிருந்தா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து எறிஞ்சிட்டு சுத்தமான மனசோடு இருக்கிறீங்களா? அதாவது மனசு சுத்தமாக இருக்கணும், விஷம் கலக்கக்கூடாது, பால் மாதிரி இருக்கணும், மாசு மறு இல்லாமல் இருக்கணும். நாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணுறான் அப்படின்னா, நமக்கு தீங்கு விளைவிக்கிறான்னா, அவனை எதிர்த்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுனால, அல்லது அவனை எப்படியாவது ஒழிக்கணும், என்னை அடிச்சுட்டான்ல, அல்லது என் பணத்தை வந்து வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அல்லது என்னை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு வேதனை உருவாக்கி விட்டான்ல, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால், அந்த வெள்ளை மனசாக இருக்கிற தூய்மையாக இருக்கிற மனசில் விஷம் கலந்துடுது. அந்த கோபங்கிற விஷம். அதாவதுங்க, அந்த கோபம் அப்படிங்கிறது நமக்கு தீங்கு பண்ணனவனுக்கு, அந்த நாம் தீங்கு பண்ணவன் மேலே நாம் கோபமாக இருக்கிறது, அந்த கோபத்தை எடுத்து மனசுலேருந்து வெளியே எரிஞ்சிட்டோம்னா நமக்கு தீங்கு பண்ணவனுக்கு மட்டும் நல்லதுன்னு சொல்ல முடியாது, நமக்கு நல்லது. ஏன்னா அந்த கோபங்கிற ஒரு கெட்ட குணம் நம்ம உடம்பை விட்டுட்டு மனசை விட்டுட்டு வெளியில் போயிடுது இல்லையா? அதனால் அது இருக்கவே கூடாது. சரி, அப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை அவன் ஏமாத்துகிற அளவுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா தகுதியோடு இருக்கிறோன்னு அர்த்தம். நாம் கெட்டவன் அர்த்தம். நல்லவனை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, கெட்டவனை தான் ஏமாற்றுவாங்க. இல்லைங்க, நான் எறும்பு கூட துரோகம் பண்ணது இல்லைங்க. அதுதான் சொல்கிறேங்க, தப்பு பண்ணுற ஒருத்தன் கூட தப்பு பண்ணதான் ஒத்துக்கிறானா, அவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் உண்மையான ஒரு நியாயம் ஒன்று இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் நியாயத்தோடு தான் இருக்கிறேன், நல்லவன் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களை சுற்றி நல்லவங்களாக சேருவாங்க, கெட்டவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க. நல்லவங்க மட்டும்தான் உங்கள் கூட தொடர்பில் இருப்பாங்க. கெட்டவங்க யாராக இருந்தாலும் விலகி போயிடுவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிற குணம் இருக்கிறவங்க தான் தொடர்பில் இருக்க முடியும். அதுக்கு ஆப்போசிட் குணம் இருக்கிறவங்க இருக்க முடியாது. இப்போ ஒரு குடிகாரனுக்கு வந்து எங்கே போய் குடிக்கலாம், எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாராயம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் ஒயின் ஷாப் இருக்குது அப்படிங்கிறது தாங்க அவனுக்கு தெரியும். கஞ்சா எங்கே வைப்பாங்க, எங்கே போனால் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் இருப்பாங்க, அவங்க கூட தான் தொடர்பு இருக்கும். தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி அடிக்கிறவங்க தான் நண்பர்களாக இருப்பாங்க.
கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பூஜை பண்ணுற ஒரு கோயில் பூசாரிக்கு தாங்க தொடர்பு கிடைப்பாங்க. ஏன்னா அவங்க 4 இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைதிகம் பண்ண போவாங்க. அதில் ஒரு 4 பேர் பழக்கமாவாங்க. அவங்க தொடர்பு. கோயிலில் மேலே வாசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலே வாசிக்கிறவங்க தாங்க தொடர்பு இருக்கும். டாக்டருங்க தாங்க அதிகமாக தொடர்பாக இருப்பாங்க. அதாவது என்ன குணம் இருக்குதோ அந்த குணம் இருக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி சேருவாங்க. நம்மகிட்ட ஒருத்தர் 2 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அதுக்கு காரணம் நாம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். நாம் சரியாக இருந்தால் அவன் ஏன் நம்மகிட்ட வரான், நம்மகிட்ட எதுக்கு பழகிறான், நாம் எதுக்கு அவனுக்கு காசு கொடுக்குறோம்? அவன் தான் நம்மகிட்ட வந்தாவே ஒத்துக்காத ஓடிடுவானே. அதாவது ரொம்ப சுலபமாக சொன்னால், ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பையனும் எல்லா பேப்பர்லேயும் ஃபெயிலாக கடைசி ரேங்க் எடுக்கிற பையனுமாங்க ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த குணம், ஒரே குணம் இருக்கிறவங்க தான் சேருவாங்க. ஒருத்தரை ஏமாத்துறாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். நாம் சரியாக இருந்தால் அவங்க முதுகில் குத்திட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. முதுகில் குத்துவான், எதுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு வந்து அருந்து போயிடும். நல்லவர்களோட சேர்க்கை மட்டும்தான் வரும், தீயவர்களோட சேர்க்கை விளைகிறோம். ஆனால் அவன் நல்லவன் தாங்க, ஆனால் என்னன்னே தெரிலன்னு விட்டுட்டு போயிட்டான். அப்படி கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது வெளி தோற்றத்தை வச்சோ ஒரு சில விஷயங்களை வச்சோ முடிவுக்கு வர முடியாது. 30 வருஷம் உங்களுக்கு நல்லவனா தெரிஞ்சவன் 30 வருஷம் கழித்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனா தெரியுவான். ஏன்னா அந்த சூழ்நிலை வரல, அது வரைக்கும் அந்த சூழ்நிலை வரல. சூழ்நிலை வராதனால நிறைய பேர் நல்லவங்களா தெரியுறாங்க. சூழ்நிலை வந்ததுன்னா அவங்க கெட்டவங்களா தெரிஞ்சிருவாங்க. இதில் நண்பர்கள்னு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு கிடையாது, உறவுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. மகன் மனைவி கணவன், காதலன் காதலி, என்ன மாதிரி உறவாக இருந்தாலும் சரிங்க, அல்லது ரெகுலர் கஸ்டமர் அவங்க அப்படின்னாலும் சரி, வியாபார தொடர்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலை வந்து அந்த சூழ்நிலையிலையும் அவன் நல்லவனாக இருந்தால் தான் நல்லவன்னு சொல்ல முடியும். 14 வருஷம் அவன் எனக்கு ஃப்ரெண்டுங்க, திடீர்னு துரோகம் பண்ணிட்டான். அப்படி இல்லை. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இப்போ தான் வந்திருக்குது. அந்த சூழ்நிலையில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஏமாற்றிட்டு போயிட்டான். அதாவது ரொம்ப சுலபம். நம்மளை தாக்குறவங்கள நாம் திருப்பி தாக்க தேவையில்லை. அப்போ அப்படியே விலகி போனால் அது பயந்து போன விஷயம் இல்லையானா, அது பயந்து போகிறது கிடையாது. அதாவது நாம் ஒருத்தர் நம்மளை தாக்க வராங்க, நமக்கு தீங்கு பண்ணுறாங்கன்னா நாமளும் அவங்களுக்கு தீங்கு பண்ணக்கூடாது. அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒன்றாயிரம் இல்லையா? இப்போ அவனை எதனால் நம்ம கெட்டவன்னு சொல்கிறோம்? அவன் என்னை அடிச்சிட்டாங்க, சரி, நாம் அவனை திருப்பி அடிச்சிட்டா அவன் நம்மளை அடித்ததுனால தான் அவனை கெட்டவன்னு சொல்கிறோம். நாம் அதுக்கு திருப்பி அடித்தோம்னா நாமளும் கெட்டவனாயிரோமே. சரி, எப்படி நல்லவனாக இருக்கிறது? அப்போ அடி வாங்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? அடி வாங்கிட்டு இருக்க சொல்லலைங்க, அடி வாங்குற சூழல் வரைக்கும் அவன் கூட தொடர்பில் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். அவன் அடிக்க தான் போகிறான் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருது, பணத்தை ஏமாற்ற போகிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு அவனோட குணத்தை டக்குன்னு விலகிக்கணும். தெரியாமையே விலகிக்கணும். சொல்லிட்டு விலகக்கூடாது, தெரியாமையே விலகிக்கணும். எதிர்க்கிறத விட நமக்கு தீங்கு பண்ணுறவனை, அவன் எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும், எதிரிங்கிறவன் நேருக்கு நேராக எதிர்ப்பான். அவன் சண்டைக்கு வர்றது தெரியும், சொல்லி அடிப்பான், கில்லி மாதிரி. அவன் தான் எதிரி. துரோகி கூடவே இருப்பான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் மாதிரி நடிப்பான். நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மகிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக பேசுவான். ஆனால் நாம் இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை குழி வெட்டுவான், நம்மளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதாவது பின்னாடி இருந்து குத்துறவன் தான் துரோகி. கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவன் ரொம்ப ஆபத்தானவன். அட துரோகி அப்படிங்கிறோம் இல்லையா? ஏன்னா துரோக செயல்ங்கிறது அது நம்பிக்கை துரோகம். ஏன்னா இவன் கூட நண்பனாக இருக்கிறான், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு உறவுகளாக இருக்கிறாங்க, அல்லது பார்ட்னரு, தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னராக இருக்கலாம், அல்லது லைஃப் பார்ட்னராக கணவன் மனைவியாவோ, அல்லது மகன் மகளாவோ, என்ன உறவாக வேணாலும் இருக்கலாம். அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம நம்பி இருக்கிற சமயத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணனா அதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம். துரோகிங்க வந்து ரொம்ப மோசமானவங்க.
அவங்கள முதையே கண்டுபிடிச்சி அவங்கள விலகிடணும். நமக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நாம் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும். ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அந்த துரோகிங்களால் நடிச்சுக்கிட்டு நம்ம கூட வந்து நண்பனாக இருக்க முடியாது. அவங்க எப்படியாவது விலகி போயிடுவாங்க. அதனால் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டேன். 4 பேருக்கு உதவி பண்ணால் நல்லது, யாருக்காவது இடைஞ்சல் பண்ணால் அது கெட்டது. உதவி பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னா நல்லவங்க, உபத்திரம் பண்ணுற மாதிரி அமைச்சிக்கிட்டோம்னா கெட்டவங்க. யாரும் பாதிக்கக்கூடாது. மனசு பாதிச்சுன்னா, நம்மளால் மனசு மற்றவங்களுக்கு பாதிக்குதுன்னா நம்ம கெட்டவங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் இருக்கிறான், 100 பேர் மனசுமே சந்தோஷப்படுற மாதிரி நம்மளால் செயல்களை செஞ்சிட முடியாது. ஒரு 70 பேர் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க, 30 பேர் மனவேதனைப்படுறாங்கன்னா பரவாயில்ல. இந்த 70 பேர் சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அதாவது இதில் 30 பேர், அதில் 70 பேர். ஸோ அந்த சதவீதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை செய்யலாம். ஸோ அதனால் 4 பேர் வந்து சந்தோஷப்படுற மாதிரி நம்மளோட செயல்கள் இருக்குதுன்னா நாம் நல்லவங்கன்னு அர்த்தம். எப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சந்தோஷப்படுற மாதிரி நம்மளால் செய்ய முடியும்? எப்போ நாம் சந்தோஷப்படுறோம்? நமக்கு இடைஞ்சல் இல்லாத வசதியோட ஒரு அமைதியான வாழ்க்கை இருந்ததுன்னா. இப்போ நாம் கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம்னா கார் பார்க்கிங்கில் கரெக்டாக ஒரு கார் பார்க்கிங்கில் இடம் இருக்கணும் நிறுத்துகிற மாதிரி. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா சுவையான உணவாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு நியாயமான விலையாக இருந்ததுன்னா அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நாம் ஏதாவது ரோட்டில் நின்றுட்டுருக்கிறப்ப கார் பிரேக் டவுன் ஆகியோ ஏதோ நின்றுட்டுருக்கிறப்ப ஒரு நம்மளை கிராஸ் பண்ணி போகிற காரு நிறுத்தி யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க ஏங்க என்னாச்சு அப்படியா, இங்கே பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு உதவி பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான். அப்போ இப்படி பண்ணனா நமக்கு பிடிக்குது இல்லையா? அவன் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போய் பண்ணுறான், உதவி பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு வேலையாக ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு அரசு ஊழியர் நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்தந்த செக்ஷனுக்கு கரெக்டாக நம்ம வேலையை முடித்து அனுப்புகிறாரு, உதவி பண்ணுறாருன்னா அப்போ நமக்கு சந்தோஷம் வருது இல்லையா? ஏங்க அடுத்தவங்க என்னென்னலாம் பண்ணனா நமக்கு சந்தோஷம் வருதோ அது ஏன் நாம் அடுத்தவங்களுக்கு பண்ணனா சந்தோஷம் வரதானே செய்யும். அப்போ அதாவது மற்றவங்களை நானாக நினைக்கிறது, நான் எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு செய்யணும். செஞ்சால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நம்ம நல்லவங்க. நம்மளை சுற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கும். யார் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோபமோ பொறாமையோ இருக்கவே கூடாது. பழி வாங்குகிற எண்ணம்லாம் உள்ளே பதியவே கூடாது. நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கக்கூடாது. அப்படி நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னால் நாம் யாரை என்ன பண்ணுறேன்னு சொல்கிறோமோ அந்த எதிரிக்கு வந்து ஏற்படுற இழப்பை விட அந்த ஒரு தீய குணம் நம்ம மனசில் பரவி 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 முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தீயவனாக மாற்றிடுது இல்லையா? அதை நல்லவனாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம், தீயவனாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப சொடுக்கிற நேரத்தில் ஒருத்தனை கெட்டவன் ஆக்கிடலாம். ஆனால் ரொம்ப நாள் ஆகும் அவனை நல்லவன் ஆக்கிறதுக்கு. அதனால் அந்த எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே நினைக்கிறது. இப்போ நம்ம கொண்டு போய் ஒரு வண்டியை நிறுத்தணும், அங்கே நிறையா வண்டியை நிறுத்தியிருக்குது. சல்லுன்னு கொண்டு போனோன்னா ஒரு சந்து கிடைக்குது, அதில் நம்ம பைக்கை விட்டு சைடு ஸ்டாண்டை போட்டு விட்டு நாம் அப்படியே எக்கி சந்தில் பூந்து எலி மாதிரி வெளியே வந்துடுறது. நீங்கள் போய் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்த பக்கமாக அந்த பக்கமாக நிறுத்திருக்கிற 2 வீலர் அவன் எடுக்கும்போது அவன் எவ்வளோ சிரமப்படுவான் அப்படிங்கிறத யோசிக்கிறதில்ல. சரி, இதே நம்ம வண்டிக்கு அந்த மாதிரி நம்ம வண்டி பக்கத்தில் எவனாவது அப்படி நிறுத்திவிட்டு போயிட்டா அவனை திட்டுறோம். கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, யோசிக்க மாட்டான். அவனை மாதிரி தான் நம்ம மற்றவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோமே தவிர, இப்போ நாம் செய்யாமல் இருக்க நாம் நல்லவனாக இருக்க, நாம் 4 பேருக்கு உதவி செய்ய, நம்மக்கிட்ட வந்து கெட்ட குணங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சேர்த்தாமல் வெளியே தூக்கி எறிய, மனசை சுத்தமாக வச்சிருக்க இதே குணம் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி வருவாங்க. இந்த நல்ல குணம் இல்லாத கெட்ட குணம் இருக்கிறவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க.
என்ன மாதிரி உறவாக இருந்தாலும் விலகிடுவாங்க. ஒருமித்த குணம் இருக்கிறவங்க தான் ஒன்றா இருக்க முடியும். அது இயற்கையாகவே இருக்கிற ஒரு விஷயம். அதனால் நம்மளை பார்த்திங்கன்னா யாரும் ஏமாற்றக்கூடாது. நம்மளை சுற்றி நல்லவனாக இருக்கணும், உதவி பண்ணுறவனாக இருக்கணும், பொறாமை கெட்ட எண்ணம் எதுவும் இல்லாதவனாக இருக்கணும். அப்படின்னா நாம் பெரிய அளவில் அப்படி மாறணும். நாம் வண்டியை நிறுத்தும் போது, பார்க்கிங்கில் கொண்டு போய் நிறுத்தும் போதே, அடடா இந்த பக்கம் நிற்கிறது ஒரு ஸ்கூட்டியாக இருக்குது, பாவம் யாராவது வயசானவராக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம், அவங்க எப்படி வண்டியை எடுப்பாங்க பாவம். அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி சென்டர் ஸ்டாண்டு போட்டு நிறுத்துவோம். இல்லை இந்த இடமே ரொம்ப சின்னதாக இருக்குது, இடிச்சிட்டு நம்ம நிறுத்தக்கூடாது, இன்னும் கூட கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு நடந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேயே நிறுத்தி வச்சுருக்கிறோம்மா காரை, வளையிற வண்டிக்காரனுக்கு இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா அது. அதனால் நாம் கொஞ்சம் தள்ளி நிறுத்துவோம். அதாவதுங்க நம்மளோட வசதியை மட்டுமே பார்க்கக்கூடாது. அது எப்படிங்க, நான் என் வசதியை தாங்க பார்க்க முடியும், நான் ஊரில் இருக்கிற வசதியெல்லாம் பார்த்தா அப்புறம் நான் என்ன ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, உங்கள் வசதியை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரியே அடுத்தவன் வசதியும் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த வண்டியை உங்கள் வசதிக்கு நிறுத்தி விட்டு போகும்போது அடுத்தவனுக்கு இடைஞ்சலாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு யாராவது அதே மாதிரி வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கும் இடைஞ்சலை உருவாக்குவாங்க. அதனால் எப்படி பார்த்திங்கன்னா நாம் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லோரும் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க, எல்லோரும் உதவி பண்ணுவாங்க. உங்களோட நல்ல எண்ணம், நல்ல செயல், கெட்ட குணங்களை கொஞ்ச நேரம் கூட மனசில் தங்க வைக்காமல் வெளியே அந்த குப்பையை தள்ளிடுறது, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது, இதனால் நீங்கள் நல்லவராக மாறி இருக்கிறீங்களா, உங்களோட செயல்கள்லாம் நல்லதாக இருக்குதா இல்லையாங்கிறத ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பைக்லேயோ அல்லது கார்லேயோ போயிட்டுருக்கிறப்ப பின்னாடி வர ஒரு ஆட்டோக்காரன் சம்மந்தமே இல்லாமல் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிவிட்டு போயிடுவோம். அதிலேருந்தே தெரியும் ஏன்னா திட்டினானே தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிற அந்த பேங்கில் இருக்கிற அந்த கவுண்டரில் இருக்கிற அந்த கிளர்க்கு நீங்கள் போனால் மதியம் தாங்க அது முடியும், நாளைக்கு வாங்க அப்படின்னு தேவையில்லாமல் தள்ளி போடுவோம். பட் மற்றவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு உக்காந்திங்கன்னா தண்ணி வைக்காமையே உங்களுக்கு இட்லி சாம்பார்லாம் கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. வெறும் இட்லி தான் இருக்கும், சாம்பார் முடிஞ்சு போயிருக்கும், திரும்பி பார்ப்பீங்க, ஒரு சர்வர் கூட அந்த பக்கம் வரமாட்டோம். நீங்களாம் எந்திரிச்சு போய் கிச்சனுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சர்வர் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி நிலைமை வரும். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், யாரையும் பார்த்திங்கன்னா தீங்கு பண்ணாத நல்ல சேர்க்கையோட நல்ல எண்ணங்களோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா எது குறைஞ்சாலும் உடனே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கவனம் தானாகவே இங்கே இருக்கும். நீங்கள் உள்ளே போகும்போதே உங்கள் மேலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பரிவும், ஒரு பிரியமும், ஒரு சந்தோஷமும் தெரியும். ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, ஒரு 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும், இப்படி உங்ககிட்ட 500 ரூபா தான் இருக்குது. ஒரு 500 ரூபா நோட்டை கொடுத்து அவங்ககிட்ட எனக்கு சில்லறை கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒருத்தன் கேட்குறான். அதாவது நீங்களும் உங்ககிட்ட எல்லாம் மறந்து போயிட்டு சில்லறையே இல்லாமல் பஸ்ஸில் ஏறிட்டீங்க காலையில் ஒரு 6-7 மணி. பட் ஏற்கனவே ஒருத்தன் 500 ரூபா கொடுக்குறான், உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் கொடுத்து டிக்கெட்டு கொடுங்க 8 ரூபாய்க்கு அப்படிங்கிறான். அந்த கண்டக்டர் கண்டபடி திட்டுறாரு. காலங்காத்தால ஏன் உயர வாங்குறீங்க, 8 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கொடுத்தா நான் எங்கே போட்டேன் சில்லறைக்கு, வண்டி விட்டு இறங்கு, சில்லறை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அவன் இறங்குறான், நான் வண்டி விட்டு இறங்க முடியாது அப்படிங்கிறான். டேய் நீ இறங்கலாம் வண்டியை நவுத்த மாட்டேன்னு சொல்லி அந்த கண்டக்டர், டிரைவர், இன்னும் கூட இருக்கிற பேசஞ்சர்லாம் சேர்ந்து திட்டி அவனை அங்கே இறக்கி விட்டு போயிடுவான். அதே கோபத்தோட அவனை இறக்கி விட்டு வந்த அந்த கண்டக்டரு நாம் நல்லவங்களாக இருந்தால் நம்மகிட்ட கொண்டு வந்து அது நாமளும் 500 ரூபா தான் வச்சுருக்கிறோன்னு அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவர்கிட்ட இருந்தால் மீதி சில்லறை 492 ரூபாய் கொடுப்பாரு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கன்னு சொல்லி இருக்கிற ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே
எல்லா இடத்துலையும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து கெட்டவங்க நெருங்க மாட்டாங்க. அப்படியே நெருங்கினாலும் அவங்களால இருக்க முடியாது, அவங்களா விலகி போயிடுவாங்க. அதனால இதுதான் வந்து இந்த மாதிரி செயல்களை வச்சு நம்ம நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் விட குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்கெல்லாம், ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அதோட ஆத்மா போன ஜென்மத்தில் அது என்ன உருவம் எடுத்துச்சோ அந்த உருவத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு சுற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் சக்திகிட்ட போய் பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்றாப்படி பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்படி இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கும். அதனால் கடவுள்கிட்ட போயிட்டு, அதாவது அந்த பரமாத்மா கிட்ட போயிட்டு வந்த ஜீவாத்மா அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் கிட்ட போயிட்டு வந்ததுனால அந்த கடவுள் சக்தி இருக்காது. அதான் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த அதிர்வு இருக்கிற குழந்தை உங்ககிட்ட தாவிக்கிட்டு வரும், உங்களை பார்த்து சிரிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதாவது கிராஸ் பண்ணி போகிறப்ப பொது இடத்துல அது யாரோ அந்த குழந்தைங்க சிரிக்கும், உங்ககிட்ட கையை நீட்டிட்டு வரும். குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை வயசான அம்மாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டையும் கடவுள் சக்தி இருக்குது. ஆண்களை விட பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த அதிர்வுகள் உண்டு இயற்கையாகவே. அதனால தான் அவங்கள சக்தின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து உங்ககிட்ட இதமாக நடந்துப்பாங்க. உங்களை பார்த்தா விலகி ஓட மாட்டாங்க. ஒரு ஆணை பார்த்து அது பெண்ணு என்ன வயசு பெண்ணாக இருந்தாலும் பேசாமல் முகம் திருப்பிட்டு போகிறானாவே அவங்ககிட்ட ஏதோ தீய சக்திகள், அதாவது தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அவனை எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. கெட்டவனாக இருந்தால் அதுவும் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். யாரை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களோ, யாரோட பணத்தை திருடிட்டு போகிறாங்களோ, யார் வீட்டை கொள்ளடிக்கிறாங்களோ, யார் வீட்டில் அசம்பாவிதம் நடக்குதோ அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம். நல்லவங்க வீட்டில் திருட வர திருடன் கூட அவன் இந்த வீட்டுக்கு கரெக்டாக காம்பவுண்டுக்கு வரும்போது ஒரு போலீஸு அந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பு வந்து சத்தம் போட்டுட்டு வரும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் அப்போ தான் வெளியில் வந்து 2-3 பேர் பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று இடைஞ்சல் பண்ணிடும். அந்த வீட்டு பொண்ணை இடைஞ்சல் பண்ணுறதுக்கு வர யாராவது ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு பையன் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணனா கூட அது ஏதோ ஒரு விதத்தில் தடுக்கப்படும். ஏன்னா அவங்க நல்லவங்க. நல்லவங்களுக்கு கிடைக்கிற வெகுமதிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா நல்லவங்கிறவங்க கடவுளுக்கு நெருக்கமானவங்க. அதனால தான் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையும் மனசில் வச்சுக்காது. இப்போ நாம் திட்டணும்னா அடுத்த கொஞ்சம் நேரத்தில் ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கும். ஏன்னா அதுங்க எந்த விதமான ஒரு தீய குணங்களையும், கோபத்தையோ பொறாமையோ துரோக செயலையோ எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அதை தான் வெள்ளந்தி மனிதர்கள்னு சொல்கிறாங்க. வெள்ளை மனசுங்க அவனுக்கு. ஏன்னா மனசு வெள்ளையாக இருக்கணும். நம்மளை ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படிங்கிற வேதனையும், அவனை என்ன எதாவது பண்ணணும், நம்மளால் பண்ணவே முடியலனா கூட எதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோபமும் பழி வாங்குற உணர்வும் உள்ளே இருந்ததுன்னா அந்த வெள்ளையாக இருக்கிற மனசு பால் பற்றும். அதனால் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிறது நம்ம நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் அன்பாக இருப்பாங்க. அது வந்து நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நல்லவராக இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க திட்டுவாங்க, இடைஞ்சல் பண்ணுவாங்க, எந்த இடத்துல போனாலும் தகராறு வரும், ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம கெட்ட செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ என்ன நம்ம கெட்ட செயல் செஞ்சோம் இது வரைக்கும், அந்த அளவுக்கு நம்ம இன்னும் நல்ல செயல்கள் செஞ்சு அதை தாண்டி நல்ல செயல்கள் செஞ்சால் நம்ம நல்லவனா, நம்மளை யாரும் திட்ட மாட்டாங்க, எல்லாரும் அன்பாக இருப்பாங்க, நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சுலபமான சூத்திரம்.